இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், துன்பப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். And all that will live godly in Christ Jesus shall suffer persecution. 2 Timothy chapter 3 verse 12. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவ பக்தியா நடக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்து மேல் தேவ பக்தியாய் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறாமோ அவங்க எல்லாரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இன்றைக்கு தேவன் மேல் பக்தியா இருக்கிறேன், பக்தி வைராகியத்தோடு செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்றோம். நாம் துன்பப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு அநேகர் சொல்ற வார்த்தை, அநேகர்ல எல்லாருமே சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடித்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில துன்பம் இருக்காது. நான் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் என் கஷ்டம் நீங்கி, துன்பம் நீங்கி, நான் சந்தோஷமா ஆயிருவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம இங்க வாசித்த காரியம் இதற்கு முற்றிலும் முரணானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான். அவர் அவங்க டீம்ல, அதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. அவங்க டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லா காரியத்திலையும் இவர் சொல்ற வார்த்தை, இல்ல ஆண்டவரோட காரியம் வேற, ஆண்டவர் இப்படி சொல்லல, எங்களுடைய பைபிள் இப்படி சொல்லலன்னு நிறைய காரியம் சொல்லுவாராம். உதாரணமா இந்த LGBTQ அவங்க ஆபீஸ்ல அதை ஆதரிக்கிற மாதிரி சில வீக்லாம் செலிப்ரேட் பண்றாங்க இப்ப நவடேஸ். இதுல அவங்க டீம்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் அதுக்கு பயங்கரமா நாங்க இதுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், இது கரெக்ட் தான், இதை சப்போர்ட் பண்ணணும், நம்ம அவங்களையும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இவரு மட்டும் எப்படின்னா, இது தப்பு, இது இப்படி கிடையாது, தேவன் நம்மளை இப்படி படைக்கல அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே இவரை ஏதோ ஒரு வயசான மனுஷன் போலையும், நீங்க என்ன இவ்வளவு பழைய காலத்து ஆளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இவரை குறிச்சு அவங்க டீமுக்குள்ள எல்லாருமே ஒரு வேற மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்காங்களாம். இதை என்கிட்ட அவர் நிறைய நேரம் ஷேர் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க ஆபீஸ்ல நடக்கிறது, சுத்தி நடக்கிறது, இந்த மாதிரி அநேக காரியங்களை அவர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம இந்த உலகத்தோட ஒத்து போகல அப்படின்னா நம்மளை எல்லாருமே ஒதுக்குறத நம்மால உணர முடியும். ஈவன் இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தருமே இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யாரெல்லாம் தேவ பக்தியா இருக்க, கிறிஸ்துவின் மேல் தேவ பக்தியாய் இருக்க விரும்புகிறோமோ அவங்க எல்லாம் துன்பப்படுவோம் அப்படின்னு. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் நானும் இல்ல, எந்த விதமான துன்பமும் நாங்க படல அப்படின்னு சொன்னா, கிளியரா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம 100% தேவ பக்தியாய் தேவனிடத்தில் இல்லை. கிறிஸ்துவுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கல அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வசனம் என்ன சொல்லுது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம சொசைட்டில ஏதாவது ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அது கிறிஸ்டியானிட்டிக்கு, அதாவது ரியல் கிறிஸ்டியானிட்டிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அது அகெயின்ஸ்டா தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம அதுக்கு ஒத்து போகல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அநேக ப்ராப்ளம் வரும். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இது நமக்கு கட்டளையாகவே இருக்கு. இதே மாதிரி நான் எல்லா இடத்துலயும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா ப்ராப்ளம் வருமா வராதா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வேலைய எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி 100% நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இம்மிடியட்டா நம்மளை பாராட்டுறது கூட யாரும் வரமாட்டாங்க. மாறாக பகைக்க, அதாவது நமக்கு எதிராக அநேகர் எழும்புவார்கள். என கண்மானவர்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பவுமே தேவனுடைய வார்த்தையும் உலக காரியமும் நேர் எதிர் தான். ஒண்ணு நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டோம் அப்படின்னா தேவனுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிருவோம். அப்படியானால் தேவனை நான் பயபக்தியா ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் முதலாவது பொய்யனாகி விடுவேன். ஏன் அப்படின்னா, தேவன் மேல் நான் பக்தியா இருக்கிறேன், அவரை அன்பு செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும்
நான் செய்ய மாட்டேன். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் செய்கிறவர்களோடையும் நான் கலந்து நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் இப்படி இல்லாம இருந்தேன்னா the same people யாரெல்லாம் நான் தவறு செய்யும் போது என்னைய என்கரேஜ் பண்ணுவாங்களோ அதே பீப்புளால நாம பகைக்கப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. அப்படியானால் உலக காரியம் என்கிட்ட கிடையாது, சோ அவனுக்கு தேவையான எதுவும் என்கிட்ட கிடையாது, என்னை அவன் பிடிக்க முடியாது அப்படின்னு. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் மேல் பயபக்தியா இருக்கிறோம் அப்படின்னா உலக காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோமா? உலகத்தின் வேஷத்தை தரிக்காது இருக்கிறோமா? நாம் ஒருவேளை தேவனுக்காய் பயபக்தியாய் உண்மையாய் நிற்கும் போது சில பாடுகள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சிலர் நமக்கு எதிராய் நின்று நமக்கு துன்பங்களை தரலாம். ஆனாலும் நாம் தொடர்ந்து நிற்கும் போது தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் தகப்பனே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாங்க தரிக்க கூடாது. ஆவியானவரே, இந்த காரியத்துல நாங்கள் உண்மையா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்ங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே எங்களுடைய பக்தி வைராகியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க, எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.